ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி ஒரு ஆபத்து வரப்போகிறதால தான் அவசரமாக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். உன் தாயின் வயிற்றுக்குள் நீ கருவாக உருவாகியதிலிருந்தே உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களிலிருந்தும், உனக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலிருந்தும் உன்னை பாதுகாத்தது இந்த வராகி அம்மா தான். அப்படி இருக்கும்போது இப்போது யாரோ ஒருவரால் உனக்கு கெட்டது நடக்க போகுது, தீங்கு நடக்க போகுதுன்னா அந்த எதிரியை ஆட விட்டுட்டு நான் வேடிக்கை பார்ப்பேனா என்ன? இதோ இப்போதே உன் எதிரியை அழித்து உனக்கு எதிராக வேலை செய்பவர்களை எல்லாம் துரத்தி அடித்து உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் சிறப்பாக செஞ்சு காட்ட போகிறேன். நீ எப்பொழுது உன்னை முழுமையாக என்கிட்ட ஒப்படைச்சியோ, வராகி அம்மா என் வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு எப்போது சொன்னியோ, அப்போதிலிருந்து அந்த நிமிஷத்தில் இருந்தே உன் கர்ம வினைகளையும் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறதுக்கான வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ என்னை முழுசாக நம்பினாலுமே கூட உன் துன்பங்களையும் துயரங்களையும் இன்னும் நான் உன்கிட்ட இருந்து விரட்டலைன்ற ஒரு கவலையும் உன் மனசில் இருக்குன்னு எனக்கு தெரியும். என் அன்பு பிள்ளையே, இப்போது நீ அனுபவிக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் காரணமான கர்ம வினையை அழிப்பதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அது அவ்வளவு சுலபம் கிடையாது. நீ ஏதாவது தப்போ தவறோ செஞ்சிருந்தீனா ஒரு தாயாக நான் இருந்து மன்னிச்சிருவேன். ஆனால் உன்னுடைய சொல்லும் செயலும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டத்தை கொடுத்துருந்ததுன்னா அது கர்ம வினையாக மாறி உன்னை கஷ்டப்படுத்தாமல் உன்னை விட்டு விலகவே விலகாது. அப்படிதான் இப்போதும் நீ தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு வருத்தத்தையும் வேதனையும் கொடுத்ததால அதன் மூலமாக நீ துன்பத்தை சந்திச்ச. இப்போது எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் நீ எதுக்குமே வருத்தப்பட வேணாம். ஏன்னா உன் துன்பத்திற்கு முடிவு கட்ட இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். உன் கர்ம வினையே உன்னிடம் விடை பெற்று கொண்டு ஓடி ஒளிந்து கொள்ளும்படி உன்னை ஆட்கொண்டு காப்பாற்ற நான் வந்துட்டேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லவன் போல வேஷம் போட்டாலும் போலியான பேச்சின் மூலம் ஊரை ஏமாத்துறது எனக்கு தெரியும். நீ வெளிப்படையாக எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக பேசினாலும் உன்னை கெட்டவனா நினைக்கிற இதே உலகம் நல்லவன் போல நடிக்கிறவனையும் சிரித்து சிரித்து பேசுகிறவனையும் உத்தமன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான உத்தமன் நீதாங்கிறதையும் போலியாக நடித்து பொய்யா பேசுகிறவங்க பொய்யான மனிதர்கள் போலியானவர்கள் என்பதையும் இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். விதி உனக்கு எதிராக 1000 வேலை செஞ்சாலும் இந்த வராகி அம்மா உனக்கான வேலையை செஞ்சு நீ நினச்சத நிச்சயமாக நடத்தி முடிப்பேன். உன் கண்களில் வரும் கண்ணீரெல்லாம் எனக்கு தெரியும். என் தங்கமே, அழுகாத. கூடிய சீக்கிரம் இதே கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்காக நானே உன் வீடு தேடி வருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளையும் வேதனைகளையும் காணாமல் போகச் செய்வேன் என் செல்லமே. என் முன்னால் நீ வந்து நிற்கும்போது தயங்காம பேசு. உரிமையோடு சப்தமாக நீ என்னிடம் பேசலாம். ஏன்னா இந்த தாய்கிட்ட நீ உனக்கான உரிமையை எடுத்துக்கணும். நீ உன்னுடைய விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்கணும்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். நீ என்கிட்ட எந்த அளவுக்கு அதிகமாக பேசுகிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். ஆம் என் செல்லமே, மற்ற மனிதர்களிடம் நீ பகிர்ந்து கொள்ளும் விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா கிட்ட சொன்னீனா எல்லா துயரங்களையும் கடந்து வந்துடுவேன். இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு பொற்காலமாக இருக்கும். நீ வாழவே கூடாது நினச்சவங்க முன்னாலேயே உன்னை சிறப்பாய் வைரம் போல ஜொலிக்க வைக்க போறேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையவே நீ ஆனந்தமாக வாழ போற. நீ எதிர்பார்த்த எல்லாத்தையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் பிறந்தேனோன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா புலம்பல்களையும் கஷ்டங்களையும் முடிச்சு வைக்க போகிறேன். என்னை நம்புகிற உனக்கு இனி எந்த தீங்கும் நெருங்கவும் செய்யாது, நடக்கவும் செய்யாது. உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் சரியான நேரத்தில் தானாக உன்னை வந்து சேரும். என்னை முழுசா நீ நம்பலாமேன்னு செல்லமே. இத்தனை நாளாக நான் செஞ்சது எல்லாமே உன் நன்மைக்கு தாங்கிறத பின்னாளில் இனி வரும் காலத்தில் நீ புரிஞ்சுக்குவ. என்னையே நோக்கி வந்துகிட்டு இருக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் கவலையும் பிரச்சனையும் துன்பமும் நெருங்காம நான் பார்த்துக்கிறேன். எப்போவுமே காகம் சும்மா இல்லாமல் கழுகுகளை போய் வம்புக்கு இழுக்கும். ஆனால் கழுகு காகத்தை திரும்பி கூட பார்க்காது.
காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டையும் போடாது. அதுக்கு பதிலாக கழுகு கிட்ட வம்பிழுக்கிற காகத்திடமிருந்து பறந்து பறந்து கழுகு ரொம்ப உயரமாக மேலே பறந்து போகும். கழுகுக்கு எவ்வளோ உயரம் போனாலும் அது சமாளிச்சிரும். ஆனால் காகத்திற்கு மேலே செல்ல செல்ல அதுக்கு மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு அது மூச்சு விட முடியாமல் திணறி தவிச்சு கீழே மயங்கி விழுந்துடும். அதே போலதான் அந்த கழுகிடம் வம்பிழுக்கும் காகம் போல உன்கிட்ட யாராவது வந்து வம்பிழுக்கிறாங்க, வேணும்னே யாராவது வந்து பிரச்சனையை கொடுத்தாங்கன்னா நீ அவங்க நிலையை பார்த்து கிண்டல் பண்ணாம, அவங்க கிட்ட பதிலுக்கு பதில் சண்டை போடாம பிரச்சனையை வளர்க்காம மேலே மேலே போய்கிட்டும் உனக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டும் கண்டுக்காம கவலைப்படாம உன்னுடைய வேலைகளை பார்க்க பழகு. நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில உயரப் போறியோ அந்த அளவுக்கு உன்னை கேலி செஞ்ச சில்லறைகள் எல்லாமே தானாகவே சிதறி கீழே விழுகுவதற்கான சூழ்நிலையை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ சாதாரண சில்லறை கிடையாது, உயர்ந்த விலை மதிப்பற்ற பொக்கிஷம். உன்னை புரிஞ்சுக்காம கேலி பண்ணுறவங்களும் கிண்டல் பண்ணுறவங்களும் சிதறி கீழே விழுந்துதான் ஆகணும். ஆனால் என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன்னை விலை மதிப்பற்ற பொக்கிஷமாக வைரக்கல்லாக உன் வாழ்க்கையில் உயர்த்தி ஜொலிக்க வைப்பேன். நான் உனக்கு சொல்லி தரக்கூடிய பாடங்கள் எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்திக்கோ. யாரை பார்த்தும் சாபமிடாதே, யாருக்கும் கெடுதல் நினைக்காதே. ஏன்னா நீ என்ன செஞ்சாலும் அது அப்படியே உன்னை வந்து சேரும். நீ செஞ்ச தவறுகளே போதும். இனிமேலாவது உன் வாழ்க்கையை சரியாக வாழ பழகு. நீ மனசளவில் வருத்தப்பட்டினா நீ வருத்தப்பட்ட விஷயத்தை சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக நான் மாற்றி தருவேன். அது மட்டும் இல்லை, யார் செஞ்ச விஷயத்தினால நீ கவலைப்பட்டியோ, யார் உன் வாழ்க்கையில் பிரச்சனையையும் பாதிப்பையும் கொடுத்தார்களோ அவர்களுக்கும் நான் நிச்சயமாக தண்டனையை தருவேன் செல்லவே. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தான் நடக்கும். யார் என்ன செஞ்சாலும் அவங்க ஏன் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்கன்னு யோசி. அதுதான் நீ அடுத்த முறை அந்த தப்பு செய்யாமலும் தவறான விஷயங்களில் செய்யாமல் இருப்பதற்கும் உனக்கு வழிகாட்டலாக இருக்கும். உனக்கு எது வருமோ, உனக்கு எது பிடிக்குமோ அதை செய்கிறதுல தான் உனக்கு வெற்றி கிடைக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க செய்கிறதையே நீயும் செய்கிறதும், அடுத்தவங்க இப்படி பண்ணுறாங்க நம்மளும் அதே மாதிரி செஞ்சால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் நினைக்கிறதும் தப்பாகி விடுமேன்னு சொன்னமே. பிரார்த்தனைகளை விட சக்தி வாய்ந்ததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்பிக்கையும் பிரார்த்தனையும் பார்க்கறதுக்கு கண்களில் தெரியாத விஷயமாக இருக்கலாம். ஆனால் நீ நம்பிக்கையோடு என்னை நோக்கி பிரார்த்தனை செய்யும்போது அது மிகப்பெரிய வலிமையான விஷயமாக வேலை செய்யும். இந்த வராகி அம்மாவை மீறி எதுவுமே உன் வாழ்க்கையில் தப்பாகவோ தவறாகவோ நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ என்கிட்ட நம்பிக்கையோடு கேட்ட எல்லா வேண்டுதல்களையும் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். மனசு வலியோட வாழ்க்கை முழுக்க கஷ்டங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை பற்றி எனக்கு தெரியுமேன்னு செல்லமே. உனக்கு வலியை தரக்கூடிய விஷயங்களையும் உனக்கு வேதனையை தரக்கூடிய கஷ்டங்களையும் உன்னிடமிருந்து விலக்கி வச்சு உன்னை எல்லா துன்பங்களிலிருந்து மீட்டு எடுப்பதற்காக தான் உன்னை சுற்றி வந்திருக்கேன். உன்னை சுற்றி நானே பாதுகாப்பு கவசமாக இருந்து மற்றவங்க செய்யக்கூடிய கெடுதல்கள்ல இருந்தும் மற்றவங்க உனக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்தும் உன்னை காப்பாற்றி எல்லா ஆபத்துகளையும் தாண்டி உன்னை வாழ்க்கையில் உயரச் செய்ய போகிறேன். இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உன் மனசில் இருக்கிற கஷ்டத்தையும் கவலைகளையும் வலியையும் வேதனைகளையும் போக்குவதற்காக தான் நானே உன்னை தேடி ஓடி வந்தேன். நீ எப்போதும் யாரையும் வெறுக்க வேண்டாம். என்ன நடந்தாலும் அதை நினச்சி கவலைப்பட வேணாம். எவ்வளோ காசு பணம் வசதி வந்தாலும் எளிமையாகவே வாழக்கூடிய என் செல்ல பிள்ளையாக நீ இரு. அடுத்தவங்க கிட்ட எதையாவது எதிர்பார்க்கணும்னா அதிகமாக எதிர்பார்க்காத. ஆனால் அடுத்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா நிறைய அள்ளி கொடு. எப்போதுமே சிரிச்ச முகமாக புன்னகையோடு நீ இருக்கணுமேன்னு சொல்லவே. இந்த வராகி அம்மாவையே முழுசாக நம்புனினா நான் உனக்கு நல்லது செய்வேன் நினச்சினாலே நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துருவேன். என் மேலே எந்த சந்தேகமும் இல்லாமல் வராகி அம்மா நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கையோட நீ மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டாலே போதும். என்னுடைய சக்தி முழுவதுமாக உனக்கு கிடைக்கும். நீ எதற்காக விரதம் இருந்தாலும் சரி, என்ன நினச்சிக்கிட்டு எனக்கு தீபம் ஏற்றினாலும் சரி, இனிமே நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்தே ஆகணும்னு நான் முடிவெடுத்துட்டேன்.
உன் உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுன்னு நீ நினச்சினாலே நான் உனக்கு துணையா பாதுகாப்பா உன் கூடவே இருப்பேன் என் செல்லமே. இப்போது உனக்கான நேரம் வந்துடுச்சு இல்லையா? இனி யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். உன் வாழ்க்கையில் எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் செஞ்சு காட்டுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. கஷ்டமே தெரியாமல் வளர்ந்த பிள்ளையான உன்னை கூடிய சீக்கிரமே சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வைக்கிறேன். இப்போதைக்கு உன்னை பெற்றவங்க எப்படி உன்னை பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமையில வச்சிருக்காங்களோ, இதைவிட உன் எதிர்காலத்தில் உன்னை சிறப்பாக சந்தோஷமாக செழிப்பாக செல்வ வளத்தோடு நான் வாழ வைக்க போகிறேன். கஷ்டங்களையும் சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள துணிவில்லாத பிள்ளைகள் தான் இந்த காலத்தில் இருக்காங்க. ஆனால் என் அன்பு பிள்ளையே, கஷ்டமோ பிரச்சனையோ துன்பமோ துயரமோ சவால்களோ எதுவாக இருந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை துணிவாக எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ போராடும்போது வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது உனக்குன்னு தோள் கொடுக்க தயங்கும் மனிதர்கள் தான் நீ ஜெயிச்ச பிறகு வரிசையில் வந்து கை கொடுக்கறதுக்காக துடிப்பாங்க. ஆனால் நீ நல்லா இருக்கும்போது உன்னை தேடி வருகிற இதே மனிதர்கள் நீ கஷ்டப்படும் போது உன்னை விட்டு விலகி போகிற இதே மனிதர்கள்னு இந்த போலியான மனிதர்களை நினச்சி அவர்களுடைய செயல்களை நினச்சி நீ கலங்க வேண்டாம். எப்போதுமே உன்னுடைய இலக்கை நோக்கி மட்டுமே நீ உறுதியாக வேலை செஞ்சினா அந்த வெற்றியே உனக்கான பதிலாகவும் பரிசாகவும் உன் வாழ்க்கையில் இருக்கும். யாருக்குமே நீ வார்த்தைகளில் பதில் சொல்ல வேணாம். உன்னுடைய வெற்றியின் மூலமாகவும் உன்னுடைய மௌனத்தின் மூலமாகவும் நீ பதில் சொன்னாலே போதும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாத்தையும் என் வராகியமாக தான் நடத்துருன்ற எண்ணம் உனக்குள்ள இருந்தாலே நீ தோக்கவே மாட்டாயேன் செல்லமே.